ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 5ஆம் வகுப்பு தமிழ் 2ஆம் பருவம் கங்கை கொண்ட சோழபுரம் வினா விடைகள். வினாக்களுக்கு விடையளிக்க முதலாம் ராசேந்திர சோழனை ஏன் கங்கை கொண்ட சோழன் என்று அழைக்கிறோம்? முதலாம் ராசேந்திர சோழன் வடநாடு சென்று பகைவர்களை வென்று கங்கை நீரை கொண்டு வந்ததன் அடையாளமாக தான் கங்கை கொண்ட சோழன் என்று அழைக்கிறோம். சிங்கமுக கிணறு குறிப்பு எழுதுக. சிங்க வடிவத்தில் சிங்கமுக கிணறு அமைந்திருக்கும் இந்த சிற்பத்தின் வயிற்றில் ஒரு வாயில் இருக்கும். சோழ கங்க பேரேரிக்கு நீர் எங்கிருந்து வருகிறது? மலைகளும் குன்றுகளும் இல்லாத சமவெளியில் 16 கல் தொலைவு வரை வலிமையான உயரமான கரைகளை கட்டி நீண்ட கால்வாய் வெட்டி தண்ணீரை பள்ளத்தாக்கில் இருந்து மேட்டிற்கு கொண்டு வந்து ஏரியில் தேக்கி வைத்தனர். சோழ கங்க பேரேரி இன்று பொன்னேரி என்று அழைக்கப்படுகிறது. கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலில் உள்ள வாயில்களின் பெயர்களை கூறுக. தெற்கு பக்க நுழைவாயில், வடக்கு பக்க நுழைவாயில். ஏரிகளும் குளங்களும் தூர்வாரப்படாமல் மண்மூடி இருந்தால் என்ன ஆகும்? கருத்துக்களை குழுவில் பகிர்ந்து கொள்க. மாணவன் 1. ஏரிகளும் குளங்களும் தூர்வாரப்படாமல் மண்மூடி இருந்தால் மழைநீரை தேக்கி வைக்க முடியாது. மாணவன் 2. நிலத்தடி நீரின்றி மக்கள் துன்பப்படுவர். மாணவன் 3. விவசாயத்திற்கு போதுமான நீர் கிடைக்காது. மாணவன் 4. நீர்நிலைகள் மண்மூடிய நிலையில் உள்ளதால் மழை காலங்களில் வரும் மழைநீர் சிறிதளவே தேங்கும். உபரி நீர் வீணாக கடலில் கலந்துவிடும். மாணவன் 5. கோடை காலங்களில் நீர்நிலைகளை தூர்வாரி நிலத்தடி நீரை சேமிக்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இதே போல் இன்னும் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை பை.